குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. துளி கூட எண்ணெய் தேவையில்லை. சாப்பிட நல்லா சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 3 ஏத்தம்பழத்தை கட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா தோலை உரிச்சிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு சர்க்கரையோட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு அரிசி மாவை லைட்டாக வறுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டு ஆற வச்சிருந்த ஏத்தம்பழம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கருப்பு விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சிட்டு வறுத்து வச்சிருக்க அரிசி மாவோட எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. தேவைப்பட்டால் கொதிச்ச தண்ணி கொஞ்சமாக தேவைக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சிடுங்க. கையால் பிசைய முடியாது, கரண்டியால் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை லைட்டாக சவக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு கரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை வடிகட்டி சேர்த்துருங்க. இப்போ இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலையை அரைச்சிட்டு அதையும் சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு பக்குவம் வந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விரவி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு உள்ள பூரணமாக வச்சுட்டு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் அழகாக பால் மாதிரி தூக்கி போட்டு உருட்டி எடுத்துருங்க. இது போல் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை வச்சுட்டு உருட்டி வச்சிருக்க உருண்டைகளையும் வச்சுட்டு 10 to 15 நிமிஷம் வேக வைங்க. வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க.